என்கிறார் கவியரசர். மக்களுக்காக மக்களால் மக்களே ஆள்வது என்பதுதான் குடியரசின் தத்துவம். இவ்வகை இந்திய குடியரசு உலகில் ஏழைய குடியரசுகளுக்கு முன்னோடியாக திகழ்கின்றது. இமயத்தில் வரையல்ல, குமரி தென்கல்லை, வீட்டிற்கு ஒரு பிள்ளை, அடிலகை இனி இல்லை. எங்கள் நாடு பொன்னாடு, பகைவரை விடமாட்டோம், உழைத்தனை விடமாட்டோம், உரிமையை தரமாட்டோம் என்ற கண்ணதாசனின் வரிகளை நினைவு கூறுவோம். சாதி மத வேறுபாடு ஒழிந்து குடியரசு தாயின் பாதம் பணிந்து ஒற்றுமை நீ உயர்ந்து தேசிய கொடியை நீ உயர்ந்து வேற்றுமை ஒற்றுமை கண்டு தலைவர்களின் தியாகம் கடந்து விடுதலை பெற்றதும் தாய்நாடு. வீரம் போற்றும் பாரத நாடு குடியரசாக மாறிய நன்னாள் ஒன்று. ஒவ்வொரு இந்தியனும் சேர்ந்து கொண்டாடும் விழாக்களும் முக்கியமான ஒன்று. பாரத தாயை நேசிப்போம், சுதந்திர காற்றை சுவாசிப்போம். வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும்